தஸ்லீம் பானு, தற்போது பார்த்தீர்கள் வருகின்ற குடியரசு தின விழாவிலே இந்த 1.5 மணி நேரம் சிறப்பு நிகழ்ச்சி அணிவகுப்பு நடைபெற இருக்கிறது. அந்த 1,00,000 பேர் பங்கேற்கக்கூடிய அந்த அணிவகுப்பில் தான் இந்தியாவின் அடுத்த சக்தி மிகு ஆயுதம் அதிகாரப்பூர்வமாக அறிமுகம் செய்யப்பட இருக்கிறது. அதன் பெயர் பிரளயம் ஏவுகணை. பிரளயம் என்று கூறுவார்களே, அந்த பிரளய் ஏவுகணை என்ற ஏவுகணை. இது ஒரு பாலிஸ்டிக் மிசைல், கண்டம் விட்டு கண்டம் பாயும் பாலிஸ்டிக் மிசைல் அல்ல. இது குறைந்த தூரத்திலே, குறைந்த உயரத்தில் கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர் தூரம் வரை பறந்து சென்று இலக்கை தாக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு ஏவுகணை. இந்த ஏவுகணை 2 இடங்களிலே இந்திய ராணுவம் நிலைநிறுத்த போகிறது. அதாவது சீனாவின் எல்லை பகுதி, சீனா இந்திய LAC LOC என்பார்களே, LOC லைன் ஆஃப் கண்ட்ரோல் மற்றும் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல், இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே உள்ள எல்லை பகுதியிலே LAC என்பார்கள். LOC என்பது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே உள்ள அந்த எல்லை பகுதி. இந்த 2 பகுதிகளில் இந்திய ராணுவத்தின் சக்தி மிகு ஆயுதமாக இதை நிறுத்தப் போகிற இந்த ஏவுகணைகளை, இந்த ஏவுகணைகள் தரையிலிருந்து தரையில் பறந்து சென்று தாக்கக்கூடியவை. தந்திரமாக, அதாவது எதிரியின் கண்களை மறைத்து தந்திரமாக மறைந்து சென்று குறைந்த உயரத்தில் தரையை ஒட்டி கொண்டே பறக்கக்கூடிய அளவுக்கு சக்தி மிகுந்தது. கிட்டத்தட்ட 2 நொடிகளில் 2 கிலோமீட்டர், 2 நொடிகளில் 2 கிலோமீட்டர், ஒரு நொடிக்கு 1 கிலோமீட்டர் அளவுக்கு வேகமாக பறக்கக்கூடியது. கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டர் முதல் 5 கிலோமீட்டர் தூரம் சென்று தாக்கக்கூடிய வல்லமை கொண்டது. 500 கிலோ முதல் 1000 கிலோ எடை கொண்ட வெடி பொருட்களை, வெடி மருந்துகளை எடுத்து சென்று தாக்கக்கூடியது. அதே போன்று மொபைல் லான்ச்சர் மூலமாக இந்த ஏவுகணைகளை ஏவக்கூடிய சக்தி உண்டு. எந்த இடத்தில் வேண்டுமானாலும் எடுத்து சென்று ஏவுகணை உடனடியாக ஏவலாம். அதுவும் இரட்டை ஏவுகணைகளாக ஏவக்கூடிய வல்லமை கொண்டது. இரட்டை ஏவுகணைகளாக வல்லமை கொண்டது. எங்கிருந்து வேணாலும் தாக்கக்கூடியது. போர் முனையிலே மிகப்பெரிய அளவுக்கு பயன்படக்கூடிய ஒரு சக்தி மிகு ஆயுதமாக இந்தியா இதை ஏற்கனவே பல ஆண்டுகளாக தொடர்ந்து பல சோதனைகளை செய்து தற்போது அதிகாரப்பூர்வமாக இந்திய ராணுவத்திலே சேர்க்கப்பட இருக்கிறது. அதனுடைய முதல் அறிமுகம் தான் வரப்போகின்ற குடியரசு தின விழாவிலே இந்த ஏவுகணைகள் இடம்பெற இருக்கின்றன. இந்த பிரளய் ஏவுகணை என்பது பிரம்மோஸ் ஏவுகணை, அக்னி ஏவுகணை, நாக் ஏவுகணைகள் போன்று இது ஒரு சக்தி மிகு ஏவுகணையாக உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டது. மிக மிக முக்கியமானது. இந்தியாவிலே முழுக்க தயாரிக்கப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஏவுகணை இது. இந்த ஏவுகணை சீனாவின் டாங்ஃபெங் 12 என்பார்கள் அந்த ஏவுகணை. அதே போல ரஷ்யாவின் இஸ்கந்தர் ஏவுகணை என்பார்கள். இந்த 2 ஏவுகணையும் சக்தி மிகு ஏவுகணைகளாக தற்போது பல்வேறு போர்களிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கு இணையான ஒரு ஏவுகணை தான் தற்போது பிரளய் ஏவுகணை. இந்தியாவின் எல்லை சாமியாக இந்தியாவின் எல்லை பகுதிகளை LAC LOC ஆகிய 2 எல்லை, சீன எல்லை பகுதி எல்லைக்கோடு, அதே போன்று இந்திய பாகிஸ்தான் எல்லைக்கோடு ஆகிய 2 பகுதிகளும் இந்தியாவின் எல்லை சாமியாக இந்திய ராணுவத்திற்கு பயன்பட போகும் மிக முக்கிய ஏவுகணையாக இருக்க போகிறது இந்த பிரளய் ஏவுகணை என்பது குறிப்பிடத்தக்கது. இது வருகின்ற 26ஆம் தேதி குடியரசு தின விழாவிலே அதிகாரப்பூர்வமாக அறிமுகம் செய்யப்படுகிறது. தஸ்லீம் பானு. விவரங்களுக்கு நன்றி சண்முக சுந்தரம்.